எல்லாருமே வந்து இப்போது பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா வாட்ஸ்அப் சிஆர்எம் அப்படின்னா என்ன அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் சிஆர்எம்னா என்ன, அது என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கும், எப்படி அன்லிமிட்டெட் மெசேஜ் அனுப்புறது, டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சிஆர்எம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். ஓகே, இந்த டூல்ஸில் நம்ம லைசன்ஸ் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். பிளான் டீட்டெயில்ஸ், நம்ம என்ன பிளான் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம், அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே இங்கே காமிக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லேபிள் செட் பண்ணுவோம். அதாவது கஸ்டமருக்கு ஒரு லேபிள், சப்ளையருக்கு ஒரு லேபிள், அந்த மாதிரி செட் பண்ணுவோம் இல்லையா. பட் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. நம்ம கிளிக் பண்ணோன்னா வேறு ஏதோ காமிக்கும். பட் இந்த அப்ளிகேஷனில் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஓவர் வியூ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு கஸ்டமர் வராரு, அவருடைய நம்பரை நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு ஆஃபரோ ஒரு மெசேஜோ சென்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் சேட்டுன்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி அவருடைய நம்பர், அந்த பர்டிகுலர் பர்சனுடைய நம்பர் அடித்து அவருடைய என்ன மெசேஜ் போகணுமோ அதை கொடுத்துட்டு சேட் நவுன்னு கொடுக்கலாம். அதாவது சேவ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் இதை அடிச்சுட்டு, ஓகே, இப்போ நான் வந்து டெஸ்ட் மெசேஜஸ் ஃபார் சிஆர்எம் பர்பஸ்க்காக வாட்ஸ்அப் சிஆர்எம் இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேட் நவுன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு இங்கே போய் நிற்கும், ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிடலாம். அதாவது சேவ் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம சிஆர்எம்மில் நம்ம வந்து அவங்க என்ன கேட்டகரி எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்குன்னு கஸ்டம் டேகும் கொடுக்க முடியும். ஓகே, ஆட் கஸ்டம் டேகு, இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் அப்படின்னு போட்டு அவருக்கு ஒரு கலர் ஒன்று செட் பண்ணி, ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸை பிரிச்சுக்க முடியும். இப்போ மேலே டாப்பில் பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்து ஆல்னு கொடுக்கும்போது எல்லாமே காமிக்குது. அன்ரீடுன்னு கொடுக்கும்போது அன்ரீடு மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. 1/1 கொடுக்கும்போது 1/1 சேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அந்த இங்கே சர்ச் பண்ணி நம்ம சேட் பண்ணுறது குரூப்புன்னு போடுறோம். இப்போது இப்போ நான் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு என்கொயரி பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணணும். அப்போ என்னும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ப்ராட்காஸ்ட் இருக்குது, இங்கே வந்து டேப்ஸ் இருக்குது. இந்த டேப்ஸில் எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேப்பை கிளிக் பண்ணி எதெல்லாம் எனக்கு தேவை இல்லையோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கிளிக் எடுத்துறேன். பாருங்கள், இப்போ 3 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணாம் எனக்கு. இப்போ நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா இப்போ நான் ஆட் டேப்பில் கொடுத்துட்டு டேபுக்கு வந்து ஃபாலோ அப்னு போடுறேன். கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டில் இந்த சேட்டு, குரூப்பு, லேபிள்ஸ்னு இருக்கும். இப்போ லேபிள்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா லேபிள்ஸில் யார் யார் வராங்களோ அவங்க வந்து இங்கே விசிபிள் ஆகும். இப்போ நான் வந்து சேட்டுன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்தெந்த கஸ்டமரால் நான் ஃபாலோ பண்ண போகிறேனோ அவங்களால நான் இங்கே வந்து இது பண்ணி நான் செலக்ட் பண்ணி நான் அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ டெய்லி ஃபாலோ வட்டத்தில் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஒரு கஸ்டமரை ஃபாலோ பண்ணணும். அந்த கஸ்டமரை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஃபாலோ அப்பில் ஒரு பட்டன் வந்துச்சா, அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கிளிக் பண்ணோடனே அந்த ஃபாலோ அப்பில் வர்றவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு என்ன மெசேஜ் சேட் பண்ணணுமோ எல்லா மெசேஜையும் நான் சேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணி இது பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிளர் ஆகி இருக்குல்ல, இப்போ இமேஜெல்லாம் காமிக்கல இந்த சைடெல்லாம், இதெல்லாம் ஆக்சுவலாக நான் எடிட்டிங்கில் பண்ணலை, இந்த சாஃப்ட்வேர்லேயே வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா பார்த்துட்டு அந்த ஆப்ஷனுக்கு வரலாம். ஸோ இந்தமாரி டேப் வந்து நீங்கள் மல்டிப்புளாக க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ராட்காஸ்ட், ரொம்ப முக்கியமானது இதுதான். இப்போ ப்ராட்காஸ்ட்டில் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டேப் க்ரியேட் பண்ணோம்ல, அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பணுன்னா அந்த டேப்பை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அந்த பர்டிகுலர் டேபுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், டெஸ்ட் மெசேஜோ ஏதோ ஒன்று அனுப்புகிறோம், இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் அனுப்பலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட்டரை வச்சுருக்கோம். டெய்லியும் வந்து கஸ்டமருக்கு இந்த மெசேஜ் அனுப்பணும், சப்ளையருக்கு இந்த மெசேஜ் அனுப்பணும், மார்க்கெட்டிங்க்கு இந்தமாரி மெசேஜ் அனுப்பணும். இந்தமாரி நம்ம வந்து என்ன பண்ணோம், முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், செலக்ட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கா. இந்த டெம்ப்ளேட்டை எங்கே போய் உருவாக்குறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டெம்ப்ளேட்ஸு இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாண்டர்டாக இப்போ நான் வாட்ஸ்அப் சிஆர்எம்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே போய்ட்டு பேஸ்ட் கொடுத்துட்றேன். இது வந்து நான் டிஃபால்ட்டாக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நான் இந்த மெசேஜ் தான் ரிப்பீட்டடாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே அசைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் இமேஜில் போய்ட்டு
ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டை ஆட் ஆகிடுச்சு. இதை ஒன்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா எவ்ரி டைம் நம்ம வந்து டைப் பண்ணணுன்னோ காப்பி பண்ணி போடணுன்னோ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே, நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ராட்காஸ்ட்டில் போயிட்டு இப்போ டேப்பில் இருக்கக்கூடிய இப்போ நான் டேப்னு செலக்ட் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு ஃபாலோ கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செலக்ட் டெம்ப்ளேட்டில் இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஓகே, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த டெம்ப்ளேட்டுன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஒரு குரூப்புக்கு மட்டும் மெசேஜ் அனுப்ப போகிறீங்கன்னா அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி எந்தெந்த குரூப்புன்றதை நீங்கள் செலக்ட் குரூப்பில் போய்ட்டு இந்த குரூப்புக்கு மட்டும் போகணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தமாரி குரூப் வச்சு நீங்கள் வந்து ஒரு டார்கெட் பண்ணலாம், இல்லை லேபிள் வச்சு ஒரு இது டார்கெட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் லேபிள்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் த லேபிள், எந்தெந்த லேபிளெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்குது. ஓகே, ஸோ நியூ டீலர் இருக்காங்க, நியூ ஆர்டர் இருக்குது, நியூ ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நியூ ஆர்டர் செலக்ட் பண்ணி இந்த நியூ ஆர்டருக்கு இந்த மெசேஜெல்லாம் அவங்களுக்கு போகணுன்ற மாதிரி நான் ஸ்டார்ட் சென்ட் ப்ரிவியூ கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணேன்னா மெசேஜ் சென்ட் ஆகும். இதுக்கு தான் இந்த ப்ராட்காஸ்ட் வந்து நீங்கள் பல்காக மெசேஜ் அனுப்பிச்சாலும் ப்ரீமியமராக நீங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் செலக்ட் பண்ணி மெசேஜ் அனுப்புறது மூலிமா நம்ம டைம் வந்து சேவ் ஆகும். அடுத்தது இந்த டேப் பார்த்தீங்க, எந்தெந்த டேப்பெல்லாம் வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒர்க் ஃப்ளோ, இந்த ஒர்க் ஃப்ளோன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே ஒர்க் ஃப்ளோ பண்ணி வைக்கிறது. ஓகே, தான் அந்த ஒர்க் ஃப்ளோன்றதை நம்ம செட் பண்ணுறோம். அடுத்தது ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட். ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட்ன்றது நாளைக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஷெட்யூல் கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஷெட்யூலில் போயிட்டு ஷெட்யூலுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், ரிப்பீட்டட் ஃபாலோ ஏதோ ஒன்று செக்ஷன் ஆச்சுன்னா, குரூப்பாக இருந்ததுன்னா குரூப் மெசேஜ் அனுப்பணும். டேப்பில் இருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணோன்னா டேப் இந்த ஆட்டோ ஃபாலோ அப்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி. ஓகே, ஸோ அதேமாரி நியூ ஆர்டர் கம்ப்ளீட், நியூ ஆர்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லியும் வந்து ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் வந்து கஸ்டம் மெசேஜ் வந்து போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கி வச்சுக்கலாம். என்ன மெசேஜ் வேணுமோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக டைப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க, அதாவது ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷெட்யூலில் டெய்லி மார்னிங் வந்து உங்களுக்கு மெசேஜ் போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் டெம்ப்ளேட்ஸ். எந்த மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்து ரிப்பீட்டட் மெசேஜுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுருந்தோன்னா அதை டிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சும்மா சேவ் பண்ணிக்காம இந்த மெசேஜ் வந்து டெய்லியும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா மெசேஜ் வந்து சென்ட் ஆகிற மாதிரி. ஏற்கனவே வச்சுருந்தோன்னா நம்மளா ஒரு டெக்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம். டெய்லியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே எவ்ரி செகண்ட் ரிசீவ் த விண்டோஸ் ரீலோட், இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு அது போகணும், ஷெட்யூல் டைம் ஹஸ் கோன், எந்த டைமில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணும், ரிப்பீட்டடாக ஒன்ஸாக அப்படின்றது செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இமிடியேட் ஸ்டார்ட் அட் ஷெட்யூல் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷெட்யூல் இப்போ நாளைக்கு காலையில் ஒரு 9 இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து உட்காந்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் போகிற மாதிரி. ஓகே, ஜஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்துரும். இது வந்து ஷெட்யூலிங் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டுனா ரிப்பீட்டட் ஃபாலோஅப்ஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, போல்டன் ஸ்டார்ட் ஷெட்யூலிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷெட்யூல் ஆகிடும். உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஸோ ஷெட்யூல் எப்போ வேணால் நீங்கள் டெலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அண்டு க்ளோன் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம், ரன்னிங் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ரன்னிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம், இது வந்து ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட். இது வந்து ஷெட்யூல் வந்து அந்த ஆட் ஷெட்யூல் ஃபார் டெய்லி பேசிஸ் ஃபாலோ பண்ணுறது, இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ். ஓகே, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஒன்ஸாக ரிப்பீட்டடாக அப்படின்ற மாதிரி, ரிப்பீட்டட் மெசேஜ்னால் ரிப்பீட்டட் மெசேஜ், ஒன்ஸ்னா ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட், ஏதாவது வந்து இமிடியேட்டாக ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நோட்டு பேனா தேடாமல் ஜஸ்ட் இதில் போய்ட்டு டாபிக் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ரிமைண்டர். இப்போ நாளைக்கு யார்கிட்ட பேமெண்ட் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது, ஏதாவது ஒரு ஃபாலோஅப் இருக்குன்னா ஆட ரிமைண்டரில் போய்ட்டு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் போட்டு நம்ம சேவ் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். இப்போது ஆரோன் கவர்மெண்ட்ஸ் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறோம், என்ன ரீசனுக்காக ஃபாலோ பண்ணுறோன்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இது ரொம்ப முக்கியம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இப்போ இந்த விண்டோவில் சைடில் எல்லாமே பிளர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிளர் பண்ணுறது வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நான் பிளர் பண்ணல, இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பிளர் இமேஜ்னால் இந்த இமேஜ் அந்த மெசேஜை மட்டும் காமிக்கும். பிளர் ப்ரொஃபைல் எந்தெந்த நேமோ அந்த நேம் மட்டும் பிளர் ப்ரொஃபைல் நேம், பிளர் வந்து அந்த இது மட்டும் காமிக்கிறது, ஐகான் மட்டும் காமிக்கிறது. கான்வர்சேஷனில் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. கான்வர்சேஷன் ஹைட் பண்ணுறதுன்னு ஒன்று, ரெண்டாவது இங்கே கீழே ஒரு டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை டிக்கு வச்சிங்கன்னா உதாரணத்துக்கு நான் இங்கே கிளிக் பண்ணுற ஒரு பார்ட்டி நான் மவுஸை கொண்டு போனால் தான் எனக்கு அது வந்து ஹைடு வந்து ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைடு ரிலீஸ் ஆகுதா. இப்போ நான் இங்கே மவுஸை கொண்டு போனதுனால தான் இது ஆகுது. ஓகேங்களா, இந்த எல்லா செட்டிங்குமே நம்ம எங்கே பண்ணுறோன்னா இந்த பிளர் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம இது பண்ணுறோம். ஓகே, அடுத்தது வாட்ஸ்அப் ஜென்ரேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணுறீங்க, அந்த உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இப்போ வந்து வாட்ஸ்அப் சிஆர்எம் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் லிங்க் கொடுக்கும்போது எனக்கு இந்தமாரி ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், காப்பி கொடுத்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன விளம்பரம் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டில் கீழே பாட்டமில் கொடுத்தோடனே கஸ்டமர் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அவங்க வாட்ஸ்அப் சிஆர்எம்முக்காக கால் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது யூட்டிலிட்டி. ஸோ இதுவுமே அந்த கிட்டத்தட்ட இந்த ப்ரொஃபைல் வந்து ஒன்லி இந்த மெசேஜ் எதுவுமே காமிக்காமல் வெறும் ப்ரொஃபைல் ஐக்கான் மட்டும் காமிக்கிறதுக்காக இது செட் பண்ணுறது. எனபிள் லிங்க் ப்ரிவ்யூ வந்து லிங்க் ப்ரிவ்யூவும் காமிக்கிறது. எக்ஸ்போர்ட் காண்டாக்ட். இப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எல்லா காண்டாக்டையுமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, குரூப்பை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ப்ராட்காஸ்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, டேபை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாலோ பண்ணுற இந்த டேபை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு, எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஃப்ரம் லேபிள்னால் இப்போ நம்ம வந்து நியூ கஸ்டமர் லேபிள், நியூ ஆர்டரு இதெல்லாம் நம்ம வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த லேபிள் அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அவங்கள மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கேயே இருக்குது. ஓகே, நியூ டீலர்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டவுன்லோட் த டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. நீங்கள் பல்க்கு வாட்ஸ்அப் வாங்கிறத விட இந்த சிஆர்எம் வாங்குறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேக் அண்ட் சப்போர்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ். இது வந்து ட்ரையல் பேக் இருக்குது. ஸோ யாருக்கா சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரே வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இது இன்பில்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.